வீசலையா? இப்போ வீச போகிறீங்களா? ஆ, தூண்டி போட்டு பாருங்க. இது வீசுறது வந்து அவங்க வெயிட் பண்ணணும். இந்த மீன் ஒன்று கடிக்குது, ஓடுறாப்புல பாருங்க. எப்படி 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 பிடிச்ச பாருங்க ஒரு மீன். பா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கடல் நாத்தலா? நாத்தல். இது வந்து வெலை மீன். பரவக்கூடிய மாதம் தான் மீன் வீட்டில் கிடந்து. சரி, அதில் எப்போ படம் நின்று செல்ல தெரியாமல் இருக்கு. இப்போ இதே போக்கு தான் 2 மாதமாக போயிட்டு இருக்கு. நண்பர்களே, நான் ஸ்பாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இப்போ நம்ம ஸ்ரீலங்கா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் காத்தாங்குடி கிழக்கு மாகாணத்தில் கடற்கரையில் அந்த மீன்லாம் பிடிச்சிட்டு போட்டு வருது. வளமையாக நம்ம பகுதிகளில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலில் நின்றோம். இங்கே ஆழ்கடல் அதிகமாக இருக்கிறனால, அலைகள் அதிகமாக இருக்கிறனால போட்டெல்லாம் கரைக்கு ஏற்றுறாங்க. அந்த போட்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து கரைக்கு ஏறுது. அதில் வந்து ஒரு சில சீன்கள் தான் பார்க்க போகிறோம். அது போக என்னென்ன மாதிரி மீன்லாம் அவங்க பிடிச்சிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சீன் பாருங்கள் நீங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வேறு லெவலில் போட் வந்து கரையில் ஏற்றுவோம். அந்த நிற்கக்கூடிய அந்த போட்டு வந்து கரையில் ஏற்றுவாங்க ஸ்பீடை வந்து. அந்த போட்டை பாருங்கள், இப்போது செம்ம சீனுங்க இது. பாருங்கள் எப்படி ஏற போகுதுன்னு மேலே. சரியான சீன். போட்டு வந்ததோட இதை வந்து மேலே ஏற்றுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க. அந்த போட்டு வருது. மேலே ஏற்றிட்டாங்க. என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். போட்டில் என்ன வந்திருக்கு பிரதர்? இன்னைக்கு என்ன வந்திருக்கு? இவ்வளோ தூரம் போய் இந்த மீன் தான் வந்திருக்கு. எத்தனை மணிக்கு போனது? பின்னாடி போனது. இந்த போட்டு மேலே ஏற்றுவாங்களா? இல்லை, இப்படி சுற்றி தான் வந்தேன். அந்த போட்டு மேலே வருமா கரைக்கு? இன்னொரு போட்டு ஒன்று வருது பாருங்கள் கரைக்கு. செம்ம சீனுங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை காட்டாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி இங்கே நின்றுட்டு. எவ்வளோ பெரிய அலன். போட்டை கரைக்கு கொண்டு வந்துட்டு மேலே கையாலே மேலே ஏற்றுறாங்க. ஈடுபட்டு மேலே ஏற்றி ஏற்றுறாங்க. கனவா? சின்ன சின்ன இவ்வளோ தான் வந்திருக்கு. போட்டு போனதுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருப்பீங்க? எப்படி அக்பர்? ஒரு நாள் பயணம். ஒரு நாள் பயணத்துக்கு இதுதான். ஒரு நாள் பயணத்துக்கு சரி சார், அல்லா பறக்க செய்யட்டும் அடுத்த வாட்டி. இது காத்தாங்குடி அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள ஊர் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் அலைகள் வந்து அதிகமாக வர்றதுனால போட்ஸ்லாம் வந்து நம்ம பகுதிகளில் மாதிரி கரையிலே கிடக்கிறது இல்லை, எடுத்து மேலே இந்த மாதிரி ஏற்றிடுறாங்க. ஒரு அருமையான ஒரு பீச் வியூவாக இருக்குங்க அந்த இடம். இஷ்டப்பட்டு இங்கே இருந்ததை மேலே ஒரு மாதிரி ஏற்றிட்டு வந்துட்டாங்க. என்ன வந்துச்சு ஜி உங்களுக்கு? பாருங்கள், இன்றைக்கி உங்கள் பிடிச்சிட்டு வந்த மீன் ரெட் ஸ்னைப்பர். இது என்ன மீன்? இது பேர் நாத்தலா? நாத்தல். இது வந்து வெலை மீன். இது வந்து நம்ம பகுதியில் வரும் வெலை மீன்.
இது என்ன மீன் பிரதர் இது? பீ மீனா? டின் மீன். டின் மீன். ஒரு 4-5 வகையான மீன் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஊலி. சீலான்னு சொல்லுறாங்க. சரி, எங்கள் ஊரில் வந்து தடியன் சீலான்னு சொல்லுவாங்க. இதில் பெருசு, சின்னது வந்து ஊலி மீன் சொல்லுவோம். இது வந்து சால மீன் தானே? இந்த மாதிரி ஒரு பல வெரைட்டியான மீன் போனதா பின்னரும் போயிட்டு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் போயிட்டு இவ்வளோ தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து மீன் வந்து நிறையா வரத்து இல்லையா, அதனால் ரொம்ப கம்மியாக தான் மீன் வருது. நேற்று சாயங்காலம் போனீங்க, இவ்வளோ தான் மீன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து காஸ்ட்டு இதை விட கூட வந்துருமே. செலவு எவ்வளோ போயிருக்கு? செலவெல்லாம் 6000 போயிருக்கு. 6000 செலவு. இந்த மீன் எவ்வளோக்கு விற்கலாம்? 1500 விற்கலாம். மொத்தமாக 1500 தான் விற்கலாம். அப்போ 4000 நஷ்டம். நாங்கள் மீனவர்கள் வந்து நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நஷ்டப்படக்கூடிய விஷயம் இருக்குது. அதனால் எல்லா தொழிலையும் எப்படி லாபம் நஷ்டம் இருக்குதோ அதே மாதிரி கடல் தொழிலில் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டம். இது உழைப்பும் நஷ்டம், ப்ளஸ் அது போக நம்ம கையிலேருந்து காசு போடுற மாதிரி போச்சு. வலை சேதம், இன்ஜின் சேதம். இப்போ இந்த சீசனில் மீன் குறவா அந்த பகுதியில்? ஒரு 2 மாதம் மீன் குறவு. அப்போ மரம் எப்போ திருப்பி மீன் வரத்து அதிகமாக வரும்? சொல்ல தெரியாது. இந்த மாதம் சீசனுக்கு மீன் வரக்கூடிய மாதம் தான். மீன் இல்லை கடல். சரி, அதில் எப்போ படம் நின்று செல்ல தெரியாமல் இருக்கு. இப்போ இதே போக்கு தான் 2 மாதமாக போயிட்டு இருக்கு சொல்லிட்டு. இப்போ எவ்வளோ தூரம் போவீங்க கடல் உள்ளாக? இப்போ ஒரு 8 கிலோமீட்டர் மேலே. 8 கிலோமீட்டர் போய் வந்துருக்கு. இல்லாட்டி போய் வந்தால் இப்படி ஒரு ஆளுக்கு 2000 கொள்ளும். இப்போ அதுவும் இல்லை, அதுவும் இருக்குது. நீங்கள் காற்று இந்த கச்சாங்க தடிச்சு வார மாதங்கள் இன்னும் பட்டாது. இதே நம்பிக்கை மீனவர் வாழ்க்கை வரும் நம்பிக்கையில் போயிட்டு இன்னும் 3 மாதம் தான் இருக்கு இந்த தொழில் முடிகிறது. அதுக்கடுத்து மராவசி முடிஞ்சா போட்டில் எழுத்து மேலே வச்சுட்டு கடல் மர போயிடலாம். போய் தடைக்காலம் வருமோ? இல்லை, கடல் உரமாயிடும். கடல் அலைகள் கூட தள்ளிட்டு போயிடல. தள்ளிட்டு போனா மர போட்டுடைய 3 மாதத்துக்கு வந்து 3 மாதம் இந்த 3 மாதம் இருக்கு. அது எத்தனை மாதம் வந்து போட்டை ஏற்றி வச்சிருக்கீங்க? 10 மாதத்தோடய சரி. 10 மாதத்துல எத்தனை மாதம் நிப்பாட்டி வச்சிருப்பீங்க? 2 மாதம் மட்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கடலுக்கு போக மாட்டீங்க. அந்த மாதிரி நேரங்களில் என்ன மாதிரி தொழிலாம் பண்ணுவீங்க? எப்படி வர கதக்கடவுள் வீச்சு வரையில் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு கிடைக்கிறத வச்சிருக்கு. அது காக்கா எதுவும் தூக்கிற போகுது மீன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. உங்கள் பேர்? ரிஷி. ஓகே, பா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. பின்னாடி ஒருத்தர் வந்து வலை வீசிட்டு இருக்காரு, தூண்டியும் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கடல் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதிரி ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்க முடியல. அந்த ஊரை தாண்டி வெளியில் ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர். இந்த ஊர் பேர் கரெக்டாக என்ன சொல்கிறது? மஞ்சந்தொடுவை. மஞ்சந்தொடுவை அப்படிங்கிற ஒரு ஊர். நல்லா இருக்குங்க. மீன் பட்டுச்சாஜி? வீசலையா? இப்போ வீச போகிறீங்களா? சரி, இந்த இதை வீச போகிறாங்களா? உங்களுக்கு எதுவும் பட்டுச்சா தோண்டியில்? பார்ப்போம் எதுவும் மாட்டுதான்னு பார்ப்போம் உங்கள் வலையில். இது எப்படி உள்ளே இறங்கி வீசுவீங்களோ இங்கே? சரி சரி, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பறக்க சரி. பார்ப்போம், வீசுங்க பார்ப்போம். வீச போகிறாங்க, பார்ப்போம். செருப்பை கழட்டி போட்டுருங்க. வீசிட்டாரு. எதுவும் மாட்டிருக்கான்னு பார்ப்போம். ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணி. நிறைய சின்ன மீன் வந்துருக்குங்க. எவ்வளோ ஆழத்துக்கு போச்சுக்காங்க. எப்படி எப்படி பிடிச்ச பாருங்க ஒரு மீன். அதாவது மலையில் மாட்டின ஒரு சின்ன மீன். இது தேவையில்லை, விட்டுலாமா? இன்னும் இப்போ எதுவும் மாட்டலை. அடுத்து வீசுவாங்க, பார்ப்போம். சரியான கஷ்டமானுங்க. மற்ற இது கூட ஈஸியாக தூண்டி போட்டு பாருங்க. இது வீசுறது வந்து அவங்க வெயிட் பண்ணணும். இந்த மீன் ஒன்று கடிக்குது, ஓடுறாப்புல பாருங்கள் எப்படின்னு பார்ப்போம். இதில் மாட்டுருக்காண்டு
சின்ன நண்டு அதுதான் வந்திருக்கு. அவரும் ஃபுல் ட்ரை பண்ணுறாரு, எப்படி சார் ஒன்றாச்சும் பிடிச்சிடலான்ட்டு பார்ப்போம். இருந்து மாட்டு தான் பார்த்துட்டு போவோம். இந்த நண்டு ஓடி இருப்போம். என்ன மீன் மாட்டோம் இதில்? ம் இந்த மாதிரி சூடு உங்களுக்கு சக்தியான இதுக்கு கொஞ்சம் அம்பூட் இருக்குது. இன்ஷால்லா எடுத்துருவோம். நான் நின்று எடுத்துருவேன். எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுவீங்க? இது வந்து நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறீங்க. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க இப்போ? சரி சரி. அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி வந்து பட்டாலாம் தான் நம்பிக்கை தானே. பெரிய அளவு ஒன்று வருது பாருங்க. மாட்டிச்சா மீன்? கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் வீசினதுக்கு ஒரு மீன் ஒன்று மாட்டிருக்கு. என்ன மீன் மாட்டிருக்கு? கிழக்கண்ணா? இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீசினதுக்கு ஒரு கிழக்க மீன். ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வேலைக்கு போகிறா இருந்தாலும் வீசி ஒன்று பிடிச்சி காட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வண்டி ரொம்ப நேரம் இன்னொரு கிழக்க மீன் மாட்டிருக்கு. சரி, நான் ரொம்ப சந்தோஷம். இன்ஷால்லா கண்டிப்போம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து நம்மளை வந்து அல்ஃபர் பிரதர் தான் கூப்பிட்டு வந்தார். நேற்று வந்தேன். அப்போ வந்து நேற்று சரியாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அல்ஃபர் பிரதர் தான் கூப்பிட்டு வந்தார். நீங்கள் காத்தாங்குடி தானே பிரதர்? சரி சரி. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இப்போ அங்கனுக்குள்ள ஒரு போட் ஒன்று வந்துருக்கு, சின்ன போட்டு கரைக்கு ஏற்றுறாங்க. அதில் எதுவும் மீன் பட்டுருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து இந்த பக்கம் இந்த பக்கத்தாலையும் இருக்குமா இல்லை இப்படி தானே? இப்படி தான் இருக்கும். இது வந்து பேலன்ஸுக்கு. இது ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்குது. சின்ன போட்டு இதான் சால மீன், பாறை, சின்ன சின்ன மீன் தான் வந்துருக்கு. சின்ன குட்டி மீன் தான். இதெல்லாம் எப்போ போயிருப்பாங்க இதுக்கு? சுபுவில் போயிட்டு வந்தது. இதுக்கு வந்து டீசல் செலவெல்லாம் இல்லை, கையாலே போயிட்டு துருப்பால. அப்போ இந்த அலையில் எப்படி திருப்பி ஏறுறது? இது துருப்பில் எப்படி ஒரு மாதிரி தள்ளிட்டு போய் ஏறிடும். இதில் ஒரு 1000 ரூபா 2000 மீன் இருக்குமா அதில்? சரி சரி. நல்லா பிரச்சனை. இது கிலோ ஒரு 1000 ரூபா அப்படி போகும். இது வந்து உழுவை. ஓகே, உழுவை மீனும் சால மீன் தான் வந்திருக்குண்ணா. வேற இது வந்து கும்பலா பாறை. இது வந்து மஞ்சள் பாறை குட்டி. இது காரல் மீன் வந்திருக்கு. காரல் ஒன்று வந்திருக்கு. வேற சூட மீன். இந்த இது வந்து இந்த மீன் வந்து மணலை மீன் சொல்லுவாங்க. இங்கே மணலை மீன் சொல்றது மணலை மீன். இது காலையில் போயிட்டு இதுதான் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கேண்ணா. இது இது என்ன மீன்? இது அந்த இது வந்து நகரை. இது நகரையா? நுகரையா? காரம். மஞ்சள் பாறை, வரி பாறை, அவ்வளோதான். நெத்தலி ஒன்று தோணின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் ரொம்ப அகலம் கம்மியாக இருக்குது. அதனால் இது பிறண்டாமல் இருக்கிறதுக்கு இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்டை. இது அப்படி தான் வச்சுட்டு போகிறது போல். பாருங்க, இந்த பக்கம் பேலன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய கட்டை, இந்த பக்கம் ஒரு சின்ன. இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் சவுக்க காடு வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து சுனாமி நேரத்தில் வச்சதான், இந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு. எங்கள் ஊர் பகுதிகளில் இந்த எம்ஆர் பட்டினம் கடற்கரை ஓரத்தில் அரசாங்கத்தால் இந்த மாதிரி அந்த இதை அடுக்கிறதுக்கு, மண் அரிப்பை தடுக்கிறதுக்காண்டி, கடல் அலைகளை வேகத்தை குறைக்கிறதுக்காண்டி வச்சாங்க. அது மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க, சுனாமி டயத்தில் வச்சது. இப்போ இதே அளவு தான் நம்ம ஊர்லேயும் மரம் வளர்ந்து நிற்குது. இது வந்து அந்த கடற்கரை பக்கத்தில் உள்ள ஒரு மீன் மார்க்கெட். நிறைய மீன் இருக்குது, நிறைய டியூனா ஃபிஷ் இருக்குது. இது என்ன மீன் பிரதர் வெட்டி இருக்குது? திருக்க மீன். இங்கிட்டு ஓரா பாறையெல்லாம் இருக்குது பாருங்கள். ஓரா மீன், பாறை. இது என்ன மீன்? இது சமன். இது வந்து கனவா, வெள்ளரால். இதுதான் மெயினாக காட்டணும். இங்கே வாங்கலாம்.
இது வந்து வெள்ளை இறால். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள் இறால் வந்து இந்த கலர். பெரும்பாலும் இறால் இந்த கலரில் வருமாண்ணா இங்கே. இது கடல் இறாலா? ஆற்றுல. சரி சரி சரி. இது என்ன மீன்? இது பறவை மீன், பறக்கிறது தானே? இந்த ரெக்க உள்ள மீன் நீங்கள் பார்ப்பீங்க கடலில் தவி தவி பறக்கும் இந்த மீன். அந்த மீன் அந்த இந்த இருக்கு அந்த மீன். இது என்ன பங்கு பிரதர்? இது எவ்வளோ பங்கு? இது 1000 ரூபா. இந்த மீன் வந்து ஸ்ரீலங்கா காசுக்கு 1000 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு வந்து 300 ரூபா. ஓகே பிரதர். நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணத்தில் உள்ள காத்தாங்குடி பக்கத்தில் உள்ள பூனச்சி மனை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இந்த மீன் பிடிக்கிற ஆரம்பத்தை காட்டியிருப்போம். அந்த நானை வந்து நிறைய வாட்டி வலை வீசி கடைசியாக வந்து ஒரு கிழக்கு மீன் நமக்காண்டி பிடிச்சி காட்டினாங்க. இதில் பெரிய பெரிய மீன்லாம் படுமா. அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷன்லாம் நான் காட்டியிருப்பேன். அதே மாதிரி அந்த போட் வந்து மேலே ஏறதெல்லாம் காட்டியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.